ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் கிச்சன். இன்றைக்கி சப்பாத்தி கூட தொட்டுக்க ஒரு முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். அதை நல்லா உடச்சி ஊற்றிட்டு ஒரு பாத்திரத்தில் பெப்பர் 1/2 ஸ்பூனு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை எடுத்து இதில் விட்டுடலாம். விட்டுட்டு இட்லி பாத்திரம் இருந்ததுன்னா அதை நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு, கொஞ்சம் பங்கு தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டு இந்த முட்டையை அதுக்குள்ளே வச்சு மூடி வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சப்பறம் பாருங்கள், சென்டரில் இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒட்டலை, அவன் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை நல்லா சின்ன சின்ன ஸ்லைஸாக அப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்க பன்னீர் போல் இருக்குது பார்த்தீங்களா. இதை வச்சு தான் நம்ம இப்போ கிரேவி செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸில் 2 சைஸ் தக்காளி எடுத்து இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், மஞ்சள் பொடி, கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர் பொடி, ஆயில், உப்பு, அப்புறமா தயிர், ஒரு 4 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாய், மல்லி இலை. அவ்வளோதாங்க. வாங்க செய்யலாம். இதை ஒரு வானலியில் எண்ணெய் விட்டுட்டு ரொம்ப இலை, பச்சை மிளகு, 4 பூண்டு வெட்டி வச்சுருந்தாலும் அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா உப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. நம்ம அவிக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், நல்லா உப்பு பார்த்து போடுங்க. இந்த ஸ்டேஜில் வரும்போது இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துடலாம். கூடவே அந்த மஞ்சள் பொடி, பெப்பர் பொடி 1 ஸ்பூன், அப்புறமா கரம் மசாலா 1 ஸ்பூன். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தயிர் சேர்க்க போகிறோம். அதாவது 10 ரூபா பாக்கெட்டில் நான் பாதி தயிர் தான் எடுத்திருக்கேன், கட்டி தயிருங்க, புளிக்காத தயிர் எடுத்து சேர்த்துட்டு இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எப்போவுமே பாருங்கள், கிரேவி ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க முட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி தேவைன்னா தொட்டுக்க போதும்னா இதே போதும். தண்ணி தேவைன்னா 1/2 கிளாஸ் தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம மல்லி இலை தூவிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கிரேவி ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.